ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை வடை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இருக்குது பாருங்கள், நான் இந்த கோதுமை வடை செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாங்கிறது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பார்த்த கோதுமை வடையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கோதுமை மாவு 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நான் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். அதை போட்டுக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இவ்வளவு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம அப்போ உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா இப்படி கிளறி பிசைஞ்சு விட்டு இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் போதும். மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம வடை போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கோதுமை வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்ல மெதுவாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்டில் கேளுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை. நீங்கள் டீக்கு ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்குள்ள நல்லா கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.